இப்போல்லாம் காலையில் ஏன் அலாரம் வைக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஆஃப் பண்ணி போட்டுட்டு தான் தூங்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிட்டு கடைக்கு போய் ஒரு தேங்காய் 30 ரூபான்னு விருப்பமே இல்லாமல் வாங்கிட்டு வந்தேன். சரி வீட்டில் ஒரு நெத்து கிடக்கு உடச்சி கூறான்னு சொன்னேன். டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி தான் காலையில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே செல்வா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டா. 9:30 ஆயிடுச்சுல, பசிக்க தானே செய்யும். அதனால் கஞ்சியும் பழைய வெஞ்சனை மட்டும் ஹீட் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி இது செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலான்னு தோணுச்சு. பட்டு நீ முன்னாடியே எந்திரிச்சு சமைச்சிருக்கணும்ல அப்படின்னு சொன்னால் நமக்கு கஷ்டமாயிரும்ல. அதனால் கஞ்சியை கொடுத்துட்டு நான் உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணேன். உளுந்தங்கஞ்சி ரெசிபி ஆல்ரெடி சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே செல்வாக்கு ட்ரிப் வந்துடுச்சு அப்படின்னு வேமா கிளம்பிட்டான். கொஞ்சம் கூட குடிக்கலை. அவசரமாக லைட்டாக டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு ஓடிட்டான். சரி அவனை அனுப்பி வச்சுட்டு மதியத்துக்கு அப்படியே சாப்பாடு வச்சாச்சு. இன்றைக்கி செல்வா வீட்டில் இருந்தால் ரசம் வச்சு புடலங்காய் பொரிக்கலான்னு தான் இருந்தேன். சரி இல்லாதனால புடலங்காய் மட்டும் தான் பொரிச்சு. இந்த எக்கு போட்டு பொரிச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி காய்கள்லாம் பொரிச்சா நான் அதை வச்சே சாப்பிட்ருவேன், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ரங்கன், மஹீர், பிரதீப், ஆனந்த், பாஸ்கர், சிலம்பரசன், திலகவதி, சரத்குமார், அதிரை, லோகேஸ்வரன் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் ஆகாஷ், மகி, ஜெயபாண்டி, மகாலட்சுமி அவங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.